FTP தமிழக வணக்கம். 2024 ஆண்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு எக்கச்சக்கமான படங்கள் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அதில் வந்து நம்ம குறிப்பாக தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2024 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதெல்லாம் வந்து கண்டென்ட் வைஸும் சரி, முக்கியமாக பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்ச படங்கள் தான் நம்ம இதில் வந்து தேர்ந்தெடுத்து இந்த வருஷத்தில் பெஸ்ட் ஃபிலிம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வம்சி, எப்படின்னா வந்து இந்த 2024 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு மோசமான ஒரு வருஷமா இருந்துச்சு. தமிழ் சினிமாவே இல்லை பார்க்கறதுக்கு. என்ன எல்லாரும் மலையாள படம் வேற லாங்குவேஜ் படம் பார்த்தோம். ஏன்னா வந்து 2024 அதாவது ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல படம், பெரிய படங்கள் ரிலீஸ் ஆனிச்சு. பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து கேப்டன் மில்லர் ஒரு சைட்லையும், அயலான் அப்படிங்கிற தனுஷோட ஏலியன் படம் அதெல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துதான் கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவங்க எதிர்பார்ப்புக்கு அந்த படங்கள் வந்து அந்த அளவுக்கு திணி போகல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பிப்ரவரி மாதமே ஒரு டல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் மார்ச் ஏப்ரல் சொல்லவே தேவையில்ல, எலெக்ஷன் டைம் டல்ன்றதை வச்சுக்கிட்டு ஜூன் வரை ஒரு பெரிய படங்கள் எதுவுமே இல்லாததால இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மே வரைக்கும் ஆக்சுவலாக பெரிய படங்களே இல்லை. ஒரு பெரிய படம் ஒரு அது சம்மருக்குலாம் வந்து ஒரு ஃபேமிலியாக உட்கார்ந்து பார்க்க படம்னு பார்த்தா ரொம்ப என்னடா படம் இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தை உண்மையிலே பூர்த்தி செஞ்சது பார்த்தீங்கன்னா அரண்மனை 4 தான். அரண்மனை 4 தான் வந்து அந்த மேலே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து டக்குன்னு ஒரு அந்த வருஷத்துக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த படம் அரண்மனை 4. நிச்சயமா சுந்தர் சி எடுத்த மற்ற 3 அரண்மனை பாட்டோட இந்த அரண்மனை பார்ட் 4 நல்லாவே இருந்துச்சு. நல்ல ஒரு ஓடிடிலுக்கும் நல்ல அந்த படம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. நல்ல ஒரு பக்காவான என்கேஜிங்கான கொடுத்த பணத்துக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்ன்ற மாதிரி ஒரு பக்கா ஹாரர் காமெடி ஒன்று இருந்துச்சு எனக்கு. அந்த அரண்மனை 4 வந்து பார்த்தீங்கன்னா விமர்சன ரீதியாக ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியல் படம். அது வந்து ஒரு ஹாரர் காமெடி தான். அதுக்கப்புறம் ஆனால் வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அடைஞ்ச படம் அது. ஏன்னா அந்த சம்மருக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபேமிலியோட போய் உட்காந்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக சுந்தர்சியோட படம் அமைஞ்சு போச்சு. இந்த பீரியடில் வந்துன்னா மே டைமில் என்னென்னா மாறாக மலையாள மஞ்சுமல் பாய்ஸ் அது இங்கே பெரிய ஹிட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இங்கே பல தியேட்டர்களில் ஒரு மாதம் தமிழ் சினிமாவே ஒரு மாதம் ஓடாத போது ஒரு மலையாள படமாகவே ஒரு மாதம் வந்து ஓடினது பெரிய விஷயம். அந்த குணாவோட இன்ஸ்பிரேஷன், குணாவோட அந்த கண்மணி அன்போட காதலாம் பார்க்கும்போது தியேட்டர்லேயே நிறைய பேர் அதுக்கு அந்த சீன்லாம் அவ்வளோ கத்துறாங்கன்னா ஒரு மலையாள படம் பிரேமுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சது வந்து எனக்கு மஞ்சுவல் பாய்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கிடச்சிது. அந்த டைமில் அது ஒரு பெரிய வரவேற்பு. இப்போ அடுத்த நம்ம வந்து அரண்மனை 4க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்த தமிழ் படம் அப்படின்னா நம்ம வந்து ராயன் ராயன் வந்து தனுஷ் சாரோட 50வது படம் அப்படின்னு சொல்லி ஒரு லேபிளோட வந்துச்சு. முக்கியமாக அவரோட டைரக்ஷனில் சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில். ஸோ படம் வந்து விமர்சன ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி அடித்த படம் அது. அது வந்து ரொம்ப விமர்சன ரீதியாக வந்து யாருமே அந்த படத்தை வந்து பெரிய கொண்டாட்டமான படம் அப்படிலாம் அவர் சொல்லலை. ஆனால் வசூல் ரீதியாக அந்த படம் வந்து வெற்றி படைஞ்சது, ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா அந்த படத்தில் ஏகப்பட்ட ஒரு விமர்சனம், இந்த 2 அண்ணன் தம்பிங்க அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங்கு, அது செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் படம் எங்கேயே போகுது. ஸோ முக்கியமாக அந்த தம்பிகள் 2 பேர் வந்து எப்படி துரோகிகளாக மாறினாங்க அதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷனே இல்லை படத்தில். என்னதான் ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாமல் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனம் வந்துச்சு. ஆனால் அதையும் மீறி தனுஷோட 50வது படம் அவரோட டைரக்ஷன் அந்த படம் வந்து ஒரு வெற்றி அடைஞ்ச படம். ஸோ ராயன் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரிக்கலில் வந்து நல்ல ஒரு கலெக்ஷன் அடித்த படம். ஸோ இதுக்கப்புறம் ராயனுக்கு பிறகு வந்ததுன்னா மகாராஜா தான். நிச்சயமாகவே தமிழ் சினிமாவோட எதிர்காலமே என்ன ஆகும்னா ஒரு நம்ம லியோவுக்கு அப்புறமே பெரிய படங்கள் எதுவுமே நம்ம வரல. இல்லை 2023 லாஸ்ட் பார்ட் கூட லியோ பெரிய படங்கள்ல ஆமாம் டிஆர் ஸ்டார்ஸோட வரல. எல்லாருமே நல்ல கிரிட்டிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரால் கிரிட்டிக்ஸ்லாம் எல்லாம் தமிழ் சினிமா பார்க்குறோமா இல்லை பேசாமல் தமிழ் சினிமா விட்டு பக்கத்து லாங்குவேஜ் படம்லாம் பார்த்துலாமா. ஏன்னா மலையாள படம் நிறைய இந்த வருஷம் நல்ல படம்லாம் வந்துட்டுருச்சு. அப்படி இருக்கும்போது தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு எதிர்காலத்தில் இருக்குது. தமிழ் சினிமா இன்னும் குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் விஜய் சேதுபதி அவர் ஒரு சோலோ ஹீரோவாக 96க்கு அப்புறம் ஒரு சோலோ பெரிய ஹிட்டு. அது ஒரு அற்புதமான ஸ்க்ரீன் பிளே. இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே வந்து எதுவும் பண்ண முடியல. அது ஓடிடி வந்த அப்புறம் உண்மையாக பேன் இண்டியா ஹிட்டு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேன் இண்டியா வெற்றி. நான் வந்து இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது மகாராஜா பாராட்டாத ஆட்களே கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக கூட சைனாவில் பெரிய அளவு வெற்றி படம் மகாராஜா. ஸோ அந்தளவுக்கு தமிழ் சினிமாவுக்கு பெரிய பெருமை தேடி கொடுத்த படம் வந்து மகாராஜா. சரி, பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி, 2த்துலையுமே வெற்றி அடித்த படம் மகாராஜா. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு ஒரு 50வது படம் VJS50 அப்படின்னு சொல்லி லேபிளோட தான் வந்துச்சு. ஸோ ஆல்ரெடி தனுஷோட 50 வந்து வெற்றி அடைஞ்சதுனால D50 ஹிட்டு. ஸோ அதே மாதிரி VJS50யும் மிகப்பெரிய ஹிட்டு. ஆனால் VJS50 எப்படின்னா எவ்வளோ ஸ்பெஷலான படம்னா தமிழ் சினிமாவே கொண்டாடுற மாதிரி ஒரு படமாக அமைஞ்சு போச்சு. ஸோ தமிழ் சினிமா டக்கு ஒரு லோவில் இருந்த தமிழ் சினிமாவை விமர்சன ரீதியாக என்னடா படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டக்கு வாடுறா நாங்களும் ஆட்டத்தில் இருக்கோம், நாங்கள் தாண்டா எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ல வச்ச படம் தான் வந்து மகாராஜா.
வந்து விஜய் சேதுபதி சார் அவரோட பர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் வந்து இவர் அனுராக் கஷ்யப், நட்டி, சிங்கம்புலியோட அந்த கிளைமேக்ஸ் பர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் சேர்த்து இந்த படம் வந்து, அதுக்கப்புறம் நிதிலனோட அந்த ஸ்க்ரீன் பிளே, இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப, ஆனால் யாருக்குமே இந்த படம் எந்த திசையில் போயிட்டு இருக்குன்னு தெரியல. இன்டர்வல் பிளாக் தேடி போயிட்டு இருக்கும்போது கடைசியில் குப்பத்தொட்டி யாருன்னா வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? இந்த கருடன் சூரி நடித்த படம் வந்து அதுவும் நல்ல தியேட்டரில் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. நான் விடுதலை 1க்கு அப்புறம் சூரி ஒரு சோலோ ஹீரோவாக இருந்த படம், அது ஒரு கிராமப்புறங்கள். சூரியும் சூப்பராக நடிச்சிருந்தார். ஓடிடி நிறைய வரும்போது பார்த்தா இது வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் படம் மாதிரி தான். மல்டி ஸ்டாரர் படம் தான். ஆனால் சசிகுமார் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த உன்னி முகுந்தன் இருந்தாரு. பார்த்தீங்கன்னா வரும்போது பார்த்தா மல்டி ஸ்டாரர் மாதிரி தான் வந்துச்சு போஸ்டர்லாம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து சூரிய வந்து பெரிய ப்ராமினெண்ட்டாக இருக்க மாட்டார். அப்படியே 3 பேருமே ஈக்குவலாக இருப்பாங்க. சசிகுமார் சார், அப்புறம் வந்து உன்னி முகுந்தன், இவங்க சரி 3 பேர் ஹீரோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் ஆச்சு. ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் தெரிஞ்சு சூரி தான் வந்து ஒரு கட்டத்தில் மெயின் ஹீரோ அப்படின்னு சொல்லி. அதுலேயே வந்து சூரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே ஹீரோவாக எலிவேட் ஆனார். இப்போ விடுதலை 1 வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஒரு கதையின் நாயகனாக. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அவரோட ஒரு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு காமெடினால இப்படி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவருக்கான அந்த அரெஸ்ட் பண்ணுவார்ல விஜய் சேதுபதி, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கருடன் வந்து அவர் உண்மையிலே ஒரு மாஸ் ஹீரோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் லெவலுக்கு பண்ணியிருப்பார். அதில் முக்கியமாக நீங்கள் இன்டர்வல் பிளாக் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்டர்வல் பிளாக்ல வந்து அவர் அந்த கையை வெட்டுற சீன், கையை வெட்டிட்டு அந்த கத்தியை எடுத்து அப்படி பார்க்கும் போது அப்படியே ரத்தம் சொல்ல பார்க்கும்போது உண்மையிலே ஒரு டெரிஃபிக்கான ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்மே அவர் ஓவராலாக அவர் தான் கேரி பண்ணிட்டு போவார் படத்தை டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரையும். ஸோ வந்து கருடன் வந்து உண்மையிலே வந்து வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி, இன்னொரு விமர்சன ரீதியாகவும் வெற்றி படம். ஏன்னா அந்த படம் வந்து ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் படமாக இருந்துச்சு. ஒரு நல்லா வந்து ஒரு ஃபேமிலியோட போட்டு என்ஜாய் பண்ணி அப்படி ஒரு நாடோடிகள், ஒரு சுப்பிரமணியபுரம், அந்த டைப் ஆஃப் ஒரு மேக்கிங் இருந்துச்சு அந்த மூவி. ஸோ கருடன் வந்து உண்மையிலே வந்து சூரிக்கு அது மாஸ் ஹீரோவா எலிவேட் பண்ண படம் வந்து கருடன். அது வந்து மிகப்பெரிய வெற்றி அந்த கருடன். அதே மாதிரி இதே காலகட்டத்தில் வாழை படம், அது ஒரு கிரிட்டிக்கல் அக்ளைம் ஆச்சு. அந்த படம் பெரிய பட்ஜெட்டோட பெரிய பொருட்கள் எடுத்த படம் கிடையாது. எல்லாமே லெசர் நோன் ஆக்டர்ஸ் வச்சு எடுத்தாங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் எடுத்து ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராஃபிட்டும் கிடச்சிது. கிரிட்டிக்கல் அக்ளைம் பெரிய அளவுக்கு கிடச்சிது. என்னென்னா அந்த படத்தில் வந்து பெரிய ஒரு எப்படின்னா அந்த நிக்கிலா விமல் வந்து அந்த மலையாள படம் ஒன்று ஹிட் ஆனதால் அது ஒரு அவங்க ஓப்பனிங் ப்ரொமோஷன்லாம் கொஞ்சம் நிறைய அதுக்கு கிடச்சி. பட் மாரி செல்வராஜ் ஒன்ஸ் அகெயின் அவர் வந்து ஒரு தரமான டைரக்ஷன், அவரோட சோஷியல் சப்ஜெக்ட்ஸில் வச்சு சூப்பராக ப்ரூவ் பண்ண படம் இதுதான். இப்போ நம்ம சொன்ன படம் எல்லாமே ஒரு பெரிய கமர்ஷியலாகவும் சக்ஸஸ் தான். பட் பெரிய அளவுக்கு லாபங்களில் 100 கோடி மகாராஜா 100 கோடி டச் பண்ண, பட் பெரிய 100 கோடி கலெக்ஷன் இல்லைன்னு போட்ட பணத்தை டபுள் தான் அமௌண்ட். லோ பட்ஜெட் நம்ம சொல்ல மறந்துடும். அது வந்து நம்ம இயர் ஸ்டார்டிங்லேயே வந்த ஒரு படம், அது கிரிக்கெட்டை சம்மந்தப்பட்ட ஒரு படம், ப்ளூ ஸ்டார். ஸோ ப்ளூ ஸ்டார் வந்து அசோக் செல்வனும் சாந்தனு பாகராஜன் நடித்த படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே விமர்சன ரீதியாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஒரு லோ ஓப்பனிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் படம் வந்து மக்கள் பார்க்க வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகி படம் வந்து உண்மையிலேயே நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தியேட்டர் கூட்டங்கள் வந்தது. கூட்டம் வந்ததுக்கப்புறம் அந்த படம் ஒரு நல்ல வெற்றி அடைஞ்சிது. ப்ளூ ஸ்டார் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிரிட்டிக்கலாகவும் நல்லா இருக்கும், படமும் சூப்பராகவே இருக்கும். இந்த கிரிக்கெட் சம்மந்த பற்றி அந்த ஏரியா, முக்கியமாக அரக்கோணம் சம்மந்தமான அந்த திருத்தணி அந்த சுற்றி இருக்கிற பகுதிகளில் வச்சு எடுத்த படம். அங்கே இருக்கிற மக்கள், எளிய மக்களோட வாழ்க்கை, அதுக்கப்புறம் கிரிக்கெட் அவங்களை எப்படி இணைக்குது 2 பேர் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்கிரிப்ட். அந்த படம் வந்து ப்ளூ ஸ்டார் உண்மையை கவனிக்கத்தக்க ஒரு படமாக தான் இருந்துச்சு. சாந்தனு பாக்யராஜுக்கு இந்த ஒரு படம் வந்து வெற்றி படம். இதுக்கப்புறம் பார்ப்போம் அவர் வாழ்க்கையில் எப்படி பிரேக் கிடச்சி அடுத்த படங்கள் போகிறாருன்னு. அதே மாதிரி கிரிக்கெட் பேஸ் பண்ணி வந்து இன்னொரு பெரிய சக்ஸஸ் தான் லப்பர் பந்து. வந்து பிளாக் பஸ்டர் வந்து ஏறுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிச்சயமாக ரொம்ப லோ பட்ஜெட் ஃபிலிம், ஆனால் ஃபுல்லாக வேர்ட் ஆஃப் மவுத்தே பெருசாக வந்து ஃபர்ஸ்ட் ஷோலேயே அந்த படம் வந்து இந்த ப்ரெஷ் ஷோலேயே வந்து பயங்கர ரிவ்யூ. அந்த படம் ரிலீஸ் ஆனது முதல் நாளே வந்து ப்ரெஷ் ஷோ போட்டிருக்காங்க. அதிலே வந்து எல்லாருமே சொன்னது என்னன்னா பிளாக் பஸ்டர் கண்டென்ட் அப்படி தான் வந்து ஒரு ரிவ்யூவே வந்துச்சு. இது ஒரு நார்மல் அப்படி ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரியே இல்லை, ஹிட்டு தார்மார் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்தது. ஃபர்ஸ்ட் டேலேருந்து போய் அப்படி பிக்கப் ஆயிடுச்சு. இந்த அப்படியே ஸ்லோ ஓப்பனிங்லாம் இல்லை, ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த க்ரௌட் வந்துச்சு. அந்த க்ரௌடு வேர்ட் ஆஃப் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. ஏன் நம்ம இவர் ரிவ்யூஸ்லாம் வந்து ஆன்லைன் ரிவ்யூ எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்தது. முக்கியமாக ப்ளூ சட்டா இருக்கார்ல, அவர் இந்த படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாரு, நெகட்டிவ் ரிவ்யூவே கொடுக்கல. ஸோ அப்பேற்பட்ட ஒரு படம் லப்பர் பந்து. ஸோ முக்கியமாக வந்து நம்ம அட்டகவி தினேஷ் வந்து கெத்து தினேஷாக மாறினார். சூப்பர். அந்த பொட்டு கல்யாணம் நல்ல ஒரு மாசின்னு. அதுக்கப்புறம் இந்த ஹீரோயின்ஸு ஸ்வாஸ்திகா அவங்கெல்லாம் வந்து அவங்களோட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பேக்கேஜாக இருந்தது. அதில் முக்கியமாக வந்து
இவர் நம்ம அட்டகரி இண்டஸ்ட்ரியோட கூட ஒருத்தர் மாமான்னு சொல்லிட்டு வருவார்ல, அவர் வந்து யூடியூப் ஸ்டார். அவர் கடைசியில் பார்த்தா இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு நல்ல ஒரு பிரேக்கே கிடைச்சது. அடுத்த படங்கள் இன்னும் நிறைய இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும் ஓடிடியில் யாரும் வாங்கவே இல்லை. ஓடிடி லேட்டாக தான் படம் ரிலீஸ்க்கு அப்புறமா தான் ஒரு ரிஸ்க் எடுத்து விட்டாங்க. ஓடிடியில் நிறைய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சி. அந்த பொட்டு வச்ச தங்க கூட பாட்டு வந்து பெரிய பட்டி தொட்டில ஹிட் ஆயிடுச்சு. அந்த பொட்டு வச்ச தங்க கூட வந்து கேப்டனோட பாட்டு. அவர் வந்து பொன்மனச்செம்மல்னு ஒரு படத்துல வந்து அவருக்கு ஆமா, அது என்ன படம்னு யாருக்கு தெரியும். பட் ஆனால் அது இந்த படத்தில் யூஸ் பண்ண பட்டி தொட்டில காரணம் வந்து மெயினா அந்த இவர் விஜயகாந்த் ரசிகர் அவரோட ஒவ்வொரு எலிவேஷன் சீன் அந்த கிளைமேக்ஸ்ல இவங்க போட்டாங்கல்ல, இவர் அந்த அவுட் ஆயிட்டு வருவார்ல, அதுதான் வந்து படத்தோட வந்து உண்மையிலே தியேட்டரிக்கல் மூமெண்டா இருந்தது. அந்த ஒரு தினேஷ் அந்த கட்சி பிடிச்சி போட்டு இந்த பேட்டை அப்படி சுத்திட்டு வருவாரு, அது பயங்கரமான ஒரு மாஸ் எலிவேஷனா போச்சு அந்த சீனு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அந்த படம் வந்து அன்ஸ்டாப்பபிள். அந்த தியேட்டர்லையும் சரி ஓடிடிலையும் சரி இந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் மூவி அப்படின்னா எனக்கு லப்பர் பந்து தான். ரொம்ப ரொம்ப ஒரு கம்மி பட்ஜெட். ஏன்னா படம் முழுக்க வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் நினச்சிருக்காங்க அது போய் கிராமத்தில் எடுத்தாங்க. அந்த கிராமத்துலாம் அடையில படம் முழுக்க மறைமலை நகர்லையும் அந்த சிங்கப்பூர் மலை கோயில் சுற்றி இருக்கிற பகுதியிலையும் இருக்க கிரவுண்டில் தான் எடுத்துருக்காங்க படத்தை. பெரிய டிராவல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி. அதான் படம் பார்க்கும்போது ஆக்சுவலி ஒரு இப்போ 2008 இப்படி சென்னை 28 ஒரு பெரிய ஒரு அர்பன் பேஸ்டு ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு ட்ராமா. அதே மாதிரி இது ரூரல் சப்ஜெக்ட், அது அந்த ஈக்குவலண்ட் என்ஜாய் பண்ணி பார்த்த படம் அது. இந்த வருஷத்துலேயே தியேட்டரில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் மறந்து உண்மையிலே கைத்தட்டி சிரித்து ரசித்து பார்த்த படம் வந்து லப்பர் பந்து தான். த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் தான். ஏன்னா கம்மி பட்ஜெட், சின்ன கல்லு பெத்த லாபமாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 5-6 கோடி தான் செலவு பண்ணியிருப்பாங்க. படம் கிட்டத்தட்ட ஒரு 70-80 crores கிட்ட இது ராசு நினச்சி பாருங்க. ப்ராஃபிட்டு அவ்வளோ செம ப்ராஃபிட். உண்மையிலே பிளாக் பஸ்டர் ஆஃப் த இயர் அப்படின்னு சொன்னால் அது லப்பர் பந்து தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து Tier 1 வந்து நமக்கு ஒரு படமே இல்லாத மாதிரி இருந்தது. Tier 1 ஸ்டார்ஸ் யார்? நம்ம ரஜினி, விஜய், அஜித் 3 பேருமே வந்து இந்த வருஷத்துக்கு வந்து எப்படா படம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் முக்கியமாக வந்து விஜய் சாரோட கோட் ரிலீஸ் ஆகும் போது, ரஜினி சாரோட வேட்டை இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் போது, அஜித் சாரோட வேடாமச்சி இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற டவுட்டில் தான் இருந்தோம் நம்ம ஸ்டார்டிங்கில். ஸோ கோட்டை முதல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ செப்டம்பர் படம் ரிலீஸ் கன்ஃபார்ம். கோட்டும் அது எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற பூர்த்தி செய்கிற மாதிரி கரெக்டாக ஃபுல்லாகவே கோட் வந்து வெங்கட் பிரபுனால ஒரு மினிமம் கேரண்டி இருந்தது எக்ஸ்பெக்டேஷனில். ஓகே கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து இது பண்ண மாட்டாங்க, மொக்கையாக இருக்க வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி வந்து நம்மளை வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் படத்தில். அது நிறைய இது வெங்கட் பிரபு பக்கா பேக்கேஜ் கொடுத்து ப்ளஸ் மோரோவர் டிஏஜிங்கிறது முதல்ல சொல்லிட்டாங்க. அந்த படம் ஸ்டார்டிங் முன்னாடியே டிஏஜிங் அதுக்கு தான் வந்து எல்ஏக்கெலாம் போய் இவங்க 2 பேர்லாம் அந்த லுக் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ ஜெமினை மேனு அந்த ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறத முன்னாடியே சொன்னார் நம்ம விபி. இதுக்கப்புறம் இந்த படத்தில் எப்படி சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்கிறதுக்காக எல்லாம் வெயிட்டிங்கு. ஆனால் ட்ரெய்லர் வந்துச்சு. ட்ரெய்லர் வந்து செம ஹிட்டு. அந்த ட்ரெய்லரில் வந்து 2 விஜய் மாறி வருவாங்க. ஆனால் முக்கியமாக அதில் வந்து சின்ன விஜய் வந்து நெகட்டிவ் ஷேடாக காட்ட மாட்டாங்க ட்ரெய்லரில். அது ஒரு மாதிரி ஓப்பனாகவே இருக்கும் ட்ரெய்லர், ஒரு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆனபோது ஃபஸ்ட் டேலேருந்து இந்த நெகட்டிவ் ஷேடு வந்து இந்த இளையதளபதி அந்த இன்டர் பிளாக்ல இருந்து அந்த படம் வந்து த்ரூஅவுட் பாசிட்டிவ் டாக்ஸ் ஆகிடுச்சு. அதான் விஜய் ரசிகர்கள் ஃபுல்லாக பேக்கேஜ் பண்ணி ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெயினாக கொடுத்துருந்தாரு. அதுக்கு இன்ஃபேக்ட் ப்ரமோஷன் லாஸ்ட் ஒரு 1 வீக்காக கரெக்டாக வெங்கட் பிரபு அக்ரெசிவாக பண்ணி ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏஜஸ் ப்ரமோஷன் பண்ணி அதான் ஒரு அன்சாம்பிள் காஸ்ட். யூஸ்வலாக வெங்கட் பிரபு படத்தில் எப்படி அன்சாம்பிள் காஸ்ட் நிறைய திடீர்னு கெஸ்ட் அப்பீரன்ஸ் நிறைய இருக்கும், சடன் ட்விஸ்ட் இருக்கணும். அந்த மாதிரி கடைசியில் 3வது விஜய் கொண்டு வந்து கோட் வந்து எஃபெக்ட் அவுட் நோட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கே ஆக்சுவலி ஒரு மெர்சலுக்கு அப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்த ஒரு விஜய் படம் வந்து கோட்னு தான் நான் சொல்லுவேன். விஜய் ரசிகர்களுக்கு வந்து உண்மையிலே கோட் வந்து நல்ல ஒரு திருப்திகரமான படம் தான். என்னன்னா இது வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்பவுமே விஜயோட ஓப்பனிங் எல்லாரும் தெரியும். ஆனால் அதே சைமல்டேனியஸாக கேரளாவில் விஜய் பயங்கரமான மார்க்கெட். கிட்டத்தட்ட ஒரு மம்முட்டி லெவலுக்கு ஒரு ஓப்பனிங் வச்சிருக்காரு. ஆனால் கேரளா மக்களுக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய ஒரு திருப்தி படுத்தலை. ஏதாவது அவங்களோட எதிர்பார்ப்புக்கு இந்த படம் டிசப்பாயின்மெண்ட்டாக போச்சு அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் டே டாக்ஸ் வந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி, ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தியேட்டரிக்கல் அந்த ஷேரே வந்து 100+ crores எடுத்த படம் கோட்டு. ஸோ இந்த இயர்லேயே பார்த்தீங்கன்னாலே 2024 தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட் கிராஸ் படம் எதுனா அந்த கோட் தான். ஸோ அதனால வந்து விஜய் சாருக்கு வந்து அவரோட எப்படி சொல்கிறது பாலிடிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு படம் இருக்குது, அதுக்கு முன்னாடி அந்த படம். ஸோ எல்லாத்தோட திருப்திகரமாக இருந்த ஒரு படம். பார்ப்போம் அடுத்த படம் அவருக்கு எப்படி அமைய போகுதுங்கிறது. இந்த ஃபேர்வெல் படம் இது கோட். அதுக்கப்புறம் கோட்டுக்கு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சாரோட வேட்டையனும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன், பெரிய காஸ்ட். அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு, ஞானவேல், அது ஜெய் பீம்க்கு அப்புறம் படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து. பட் அந்த அவர் ஞானவேல் வந்து ஜெய் பீம்க்கு அப்புறம் ஒரு படம், முக்கியமாக ரஜினி சாருக்கு வந்து ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு படம், அது அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு. 2023 ஹையஸ்ட்
பிகெஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆஃப் த இயர்னா அது ஜெயிலர் தான். ஹையஸ்ட் ரெவன்யூ, ஹையஸ்ட் கிராஸ் எல்லாமே. ஆமாம், அதுலேயும் பெரிய காஸ்டிங் தான். அமிதாப் பச்சன் நடிச்சது, ஃபஹத் ஃபாசில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் இந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்யலை. பட் ஆனால் ஒரு மினிமம் கேரண்டி எலிமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஒரு சோஷியல் மெசேஜ். டோட்டலாகவே அது வந்து ஒரு ஸ்டார் ஓரியன்ட் படம் கிடையாது, இது ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம். அவர் இப்போ கண்டென்ட் ஓரியன்ட் படம் மாதிரி அவர் எடுத்துகிட்டு போகிறார். ப்ராப்ளி ஞானவேல் ராஜா வந்து அவர் கமர்ஷியல் டேரக்டர் கிடையாது, இது வேறு மாதிரி டேரக்டர் வந்து இப்போ கமர்ஷியல் படம் எடுக்கணும்னு வந்து பண்ணார். இருந்தாலும் அந்த ரஜினியோட ஸ்டார் பவர், அந்த அங்கங்கே சில மாஸ் சீன்ஸ் இருந்ததால் அந்த படம் ஓரளவுக்கு ஒரு என்கேஜிங்காகவும் இருந்துச்சு. ஓரளவுக்கு ப்ராஃபிட்டும் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். அந்த ஜெயிலரில் கிடைச்ச அந்த மொமெண்டம் வந்து இதில் ஒன்றும் இழக்கலான்னு இல்லை. ஜெயிலரில் நடந்த மொமெண்டமில் வந்து பாதி அச்சீவ் பண்ணாங்க. ஜெயிலரை தாண்டிடலாம். ஆமாம் வந்து ரஜினி சாருக்கு இந்த படம் வந்து இது வந்து அவரே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் மூவி. ஸோ இது வந்து ஒரு மெசேஜ் சொல்கிற மூவி, சோஷியல் அவேர்னஸ் கொடுக்குற மூவி. அதனால் இது வந்து நம்ம ஜெயிலர் அளவு ஹிட் ஆகாதுங்கிற மாதிரி தான் ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருப்பாரு ஆடியோ லான்ச்லேயே. இதுங்க ஆனால் வந்து அதே மீறி இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம் தான். நிச்சயமாக வெற்றி படம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த படத்தில் நிறைய மாஸ் எலிமெண்ட்ஸு, மெசேஜ் ஓரியன்ட் எலிமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. அதில் இதுக்கப்புறம் எல்லாருமே பெரிய அளவுக்கு பாராட்டி கொண்டாடிய படம் வந்து அமரன் வந்து தீபாவளிக்கு. அமரன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர் ஒரு தீபாவளிக்கு வந்த படம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, அதுக்கு முன்னாடியே வந்து மேஜர் முகுந்தோட ஒரு பயோபிக் மாதிரி தான் வந்து சொல்லிட்டாங்க. முக்கியமாக அது எப்போ தெரிஞ்சுன்னா, இந்து ரெபேக்கா வர்கீஸ் அந்த டீசர் நம்ம கூட பேசணும், டீசர் வரும்போது பேசணும். டீசருக்கு அப்புறம் அந்த படம் வந்து அப்பவே, அந்த டீசருக்கு முன்னாடி கூட இந்த படத்துக்கு இவ்வளோ இது இல்லை. ஒன்ஸ் எப்போ இந்த இந்து ரெபேக்கா வர்கீஸ், அதாவது நம்ம சாய் பல்லவியோட அந்த டீசர் வந்துச்சு இல்லை, அந்த ஜிவியோட அந்த ஒரு இந்த தீ மியூசிக் இருக்குல்ல, அது வந்ததுக்கு அப்புறமே அந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு. சரி, சம்திங் இஸ் தேர் இந்த மூவிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் மேஜர் முகுந்த் அவங்களோட பயோபிக்ங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணது வந்து அதுவே பெரிய கிரியேட் ஆயிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, பயங்கரமான ஒரு கண்டிப்பாக அது வந்து படம் பார்க்குறவங்கள கிளைமேக்ஸில் அளவு வச்சு தான் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. ஆனால் அதையும் மீறி முக்கியமாக இந்த மிலிட்ரி ஆப்ரேஷன் சீன்ஸ்லாம் சூப்பராக எடுத்திருந்தார் ராஜ்குமார் பெரியசாமி. கிட்டத்தட்ட நீங்கள் அந்த மேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணிரத்னம் ரோஜா படம் எடுத்துருப்பார்ல, ஸோ அந்த அளவுக்கு இருக்கும் அந்த காஷ்மீர் சீன்ஸ், அந்த ஹிந்தி படங்களில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மிலிட்ரி சீன்ஸ், இந்த உரி அதிலலாம், ஸோ அந்த லெவலுக்கு அந்த ஒரு மேக்கிங் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அந்த புக்கை ஒன்று படித்து ப்ராப்பராக ரீசர்ச் பண்ணி சூப்பராகவே எடுத்திருந்தாரு. அதனால அந்த எமோஷன்ஸும் ஒர்க் அவுட் ஆகி எல்லாருமே அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சது. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபர்ஸ்டே ரீச் ஆயிருச்சு அந்த படம். அது வந்து இது மேஜர் முகுந்தோட பயோபிக்கு, அவங்க ஒய்ஃப் இவ்வளோ பெரிய ட்ராஜடி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது ப்ரொமோஷன்ஸ்லேயே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்துச்சு. அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் மெல்ல நல்லா வந்து ஒரு ஆர்மி பேஸ் சப்ஜெக்ட் அதுன்றதால அது படக்குழு ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய நல்லாவே ப்ரொமோட் பண்ணாங்க. ஏன்னா படம் ரிலீஸ் முந்தி நடந்து சிஎம் போய் பார்த்தாரு, அதுக்கப்புறம் எல்லா பொலிட்டீஷியன்ஸையும் போய் படம் பார்க்க வச்சாங்க. அது ஒரு நல்ல ப்ரொமோட் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு போனாங்க. கமல்ஹாசன் ஃபேன்ஸ் வந்து கமல்ஹாசன் படம் தான் இது அப்படின்ற மாதிரி அளவுக்கு அந்த படத்தை வந்து அப்படி ப்ரொமோட் பண்ணாங்க. நிச்சயமாக ஒரு சிவகார்த்திகேயன் கரியரில் இப்போ நான் கூட முந்தின நாள் தனஞ்சயன் சார் பேசும்போது சொன்னால், தெலுங்குலே இந்த படம் 50 கோடி வசூல். தெலுங்கு ஒரு மார்க்கெட் ஓப்பன் பண்ணி பெரிய மார்க்கெட் கன்சிஸ்டண்டாக இருக்குது. பட் தெலுங்குல பெரிய அளவுக்கு இந்த படம் ரீச் ஆச்சு. மற்ற லாங்குவேஜ் பெரிய ஆச்சு. நிச்சயமாக ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து பெரிய ரீச். ஏன்னா சிவகார்த்திகேயனோட மார்க்கெட் வந்து பெரிய யூஸ்வலாக ஒரு 100 கோடி மார்க்கெட் இருக்கிற ஒரு ஹீரோக்கு வந்து 300 கோடி ஒரு ட்ரிபிள் ஆகி ஒரு ஹிட்டு கிடச்சது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தமிழ் சினிமா கொண்டாடி. இன்ஃபேக்ட் இப்போ ஹையஸ்ட் கலெக்ஷன் இதுவாக கோட்டான்ற அளவுக்கு அது அந்த அளவுக்கு காம்படிஷன். அப்படின்னா ஒரு கண்டென்ட் அண்ட் மேக்கிங் ப்ராப்பர் ப்ரொமோஷன்ஸ். இல்லை அமரன் ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் பாருனேன் என்னன்னா, இன்னைக்கு வந்து எல்லாரும் பேன் இண்டியா ஹிட்னு கொடுக்குறோம்ல. இப்போ நம்ம கோட் ஆகட்டும், வேட்டையன் ஆகட்டும், இதெல்லாம் தமிழ் சினிமா வெளில போயிட்டு இவங்களாம் அந்த ஹீரோஸ் ப்ரொமோட் பண்ணல. பட் சிவகார்த்திகேயன் வந்து இந்த படத்தை ப்ரொமோஷனுக்கே பெரிய எஃபர்ட் எடுத்துட்டாரு. ஒவ்வொரு இப்போ ஹைதராபாத்தில் ப்ரொமோஷன் பண்ணாங்க, கொச்சியில் பண்ணாங்க, பாம்பேயில் பண்ணாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போய் அந்த ப்ரொமோஷன் எடுத்துட்டாங்க. ப்ளஸ் இவங்க மேக்கர்ஸும் டப்பிங் நிறைய சாய் பல்லவியில் வந்து 3 லாங்குவேஜ் டப் பண்ணாங்க இந்த படத்துக்கு. ஸோ அந்த ஒரு பேன் இண்டியா படத்துக்கு என்ன படம், எவ்வளோ எஃபர்ட் போடணுமோ எவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணால் அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான சவுத் இந்தியா ஹிட்டாக இந்த படம் நிச்சயமாக இருந்தது. இது நிச்சயமாக இப்போ தமிழ் சினிமா 1000 கோடி கலெக்ஷன்ன்றது நான் பேசணும்ல, அந்த 1000 கோடி கலெக்ஷன் வருங்காலத்தில் எடுக்கிறதுக்கு இது இந்த அமரன் ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லலாம். அமரனுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் நான் இதுக்கு பெரிய படம் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் இதை விட பெரிய வெற்றிகளுக்கு வந்து சிவகார்த்திகேயன் அடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பார். நிச்சயமாக 2024 என்று நான் அப்படி பார்க்குறேன்னா,
இந்த இயர் தான் நம்ம இந்த விஜய் அஜித் ஏராவை தாண்டி விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் ஏரா டிஃபைன் பண்ண ஏரா தானே. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு அமரன், விஜய் சேதுபதிக்கு மகாராஜான்ற இந்த ரெண்டு ஒரு கிளாஸ் வைஸ் சரி, ஒரு மாஸ் ப்ளஸ் கிளாஸ் இந்த படம் அதுலேயும் சரி, ஒரு கரியர் டிஃபைனிங் ஃபிலிம்ஸ் அந்த 2 பேருக்கும் இருந்தது. ஸோ இவங்க ரெண்டு பேர் இதை தாண்டி அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அவங்க ஒர்க்கிங் ஸ்டைல் ப்ரொமோஷன்ஸு அது கிளியராக இந்த விஜய் சேதுபதி விடுதலைக்கு வந்து தெலுங்கில் பெருசாக ரெஸ்பான்ஸ் இருக்காதுன்னு தெரிஞ்சும் ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்த ஒரு படம் அமரன். தமிழ் சினிமா வரலாற்றுலேயே ஒரு முக்கியமான படமாக அமரன் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அமரன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச படம். எப்படின்னா ஒரு 0 ஹேட்டர்ஸ் படம் பார்த்துட்டு ஒரு நைட்டு ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ நைட்டு ரிவ்யூக்கு வேலையே இல்லை. படம் பார்த்துட்டு வரவங்க எல்லாருமே படம் சூப்பரு களை வச்சுட்டாங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. எப்படின்னா வந்து படம் பார்த்துட்டு அப்படியே ஒருத்தரை கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டாருக்கு அமைஞ்சாலே அந்த ஸ்டாருக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. நம்ம வந்து இதே வந்து விஜய் சார் துப்பாக்கியில் பார்த்தோம் ஒரு 0 ஹேட்டர்ஸ் அந்த படத்துக்கு. படம் முடிச்சுட்டு வரவங்க எல்லாருமே ஒரு உற்சாகத்தோடு தான் வந்தாங்க. நிச்சயமா அந்த கோட்ல வந்து துப்பாக்கி வாங்கினது அந்த சீனுக்கு அப்புறம் அந்த அமரன் படம் ஆக்சுவலி அதுவே துப்பாக்கியோட கம்பேரிசன் ஆச்சு. 2012 தீபாவளியில வந்து துப்பாக்கி 12 வருஷம் கழிச்சு இந்த தீபாவளி வந்து அமரன் இப்போ கம்பேரிசன் அதே நிறைய அப்புறம் வந்து அமரன் வந்து ஒரு பக்காவான ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச படமா இருந்தது. அவுட் அண்ட் அவுட் ஒரு எல்லாருமே ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணி வந்த ஒரு படமா இருந்துச்சு. அமரன் கூட வந்து இன்னொரு படமா இருந்துச்சுன்னா இது தியேட்டரிக்கல் பெருசாக போகல, பட் ஆனால் ஓடிடி இப்போ நிறைய பெருசுன்னா லக்கி பாஸ்கர். ஆக்சுவலி லக்கி பாஸ்கர் வந்து என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் டே படம் பார்த்தேன். லக்கி பாஸ்கர் வந்து ஓடிடில பிளாக் பஸ்டர். ஆமாம், எனக்கு ஃபர்ஸ்ட் டே படம் பார்க்கும்போது தெரிஞ்சது. நான் எதிர்பார்த்தது வந்து அமரன் விட லக்கி பாஸ்கர் பெருசாக தியேட்டரில் ஆல் ஓவர் சவுத் இந்தியா ரீச் ஆகும்னு நினச்சேன். பட் ஆனால் அமரனோட கண்டென்ட் அந்த ஆர்மி கண்டென்ட்டால் கொஞ்சம் பெருசாக பேசுச்சு. லக்கி பாஸ்கர் வந்து ஒரு ட்ரூலி ஒரு எஃபர்ட். ஏன்னா நம்ம அந்த ஒரு வாரம் முன்னாடி எங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ண சென்னைக்கு வரும்போது துல்கர் சல்மான் ஓப்பனாக சொன்னார், இந்த ட்ரெய்லரில் ஃபஸ்ட்டு அவரோட வாய்ஸ் இல்லை, என் வாய்ஸ் இல்லாததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நம்ம கண்டிப்பாக இருக்கும்னு ஒரு கமிட்மெண்ட் ப்ராமிஸ் பண்ணி அது படத்துக்கு 2 நாள் முன்னாடி அதை ஃபோட்டோ போட்டு ட்விட்டரில் இன்ஸ்டாவில் ஃபோட்டோ போட்டு நான் முடிச்சிட்டேன் டப்பிங்னு சொல்லியோன்னா அந்த எஃபர்ட்டுக்கான ஒரு பக்காவான ஒரு ரிசல்ட் வந்து இருந்துச்சு. அது வந்து எப்படின்னா எப்படி அந்த படம் வந்து ஓடிடியில் கேரி ஆனிச்சுன்னா படம் வந்து நான் ஆக்சுவலாக தேட்டரில் பார்த்தேன். படத்தை தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ஆனாலுமே வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வெற்றி படம் தான் அது. ஏன்னா அது என்ன பிரச்சனைனா அது ராங் டைமிங்கில் வந்துச்சு. டைமிங் தான் கூட அதோட வெற்றி அதோட லெவலுக்கான வெற்றி அதை அடைஞ்சிருச்சு. ஸோ அதனால தோல்வியெல்லாம் இல்லாத ஒரு மினிமம் கலெக்ஷன்லாம் கிடையாது. அது ஒரு 15-20 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிச்சு தமிழ்நாட்டில். அது அந்த டைம் டப்பிங் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் தான். ஆனால் ஓடிடியில் வந்து எந்த அளவு இது ஹிட்னா இருக்கிற சைடில் எல்லா கேரக்டருமே ஹிட் ஆயிடுச்சு. அது முக்கியமாக ராம்கி கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு ஹிட். ராம்கி அதுக்கப்புறம் ராம்கி இந்த அளவுக்கு அப்புறம் உண்மையிலே அவருக்கு வந்து ஆக்சுவலாக பிரியாணி அவருக்கு வந்து ஒரு கம்பேக் மூவி. ஆனால் பிரியாணி வந்து அவருக்கு அந்த அளவுக்கு பேர் எடுத்து கொடுக்கல. ஆனால் இந்த படம் லக்கி பாஸ்கர் வந்து அவரை வந்து திரும்பவும் ராம்கிக்கு வந்து இந்த படம் மூலியமா ஒரு 2nd ரவுண்டு இல்லை 3rd ரவுண்டு கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் ராம்கியை நம்ம நிறைய தெலுங்கு படத்துலையும் பார்க்கலாம், தமிழ் படத்துலையும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நிஜமாக அவரோட ஆண்டனி கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான் போர்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வருமே தவிர செகண்ட் ஹாஃப்ல வர செகண்ட் கிளைமேக்ஸ்ல வரும். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்ததுனால அவர் வந்த சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கிறதுனால ராம்கி ஆண்டனி மாதிரி நம்ம ஒரு ஃப்ரெண்ட் இல்லை, ஆண்டனி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும்னு. ஏன்னா அந்த படம் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா எழுதியிருப்பாரு. ஏன்னா வந்து இது ஒரு துரோகம் பண்ண மாதிரி துரோகம் பண்ண போறான் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கும்போது கடைசியிலே இல்லை இவன் ரொம்ப பாசிட்டிவான ஆளு, இவன் துரோகம் பண்ண மாட்டான், இவன் ரொம்பவே பவரான ஒரு டீம் பிளேயரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே அந்த கேரக்டர் ரொம்ப ஹிட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த இவரோட ஃப்ரெண்டு இருக்கார்ல சாம்பா, எல்லாமே ஒரு காமன் மிடில் கிளாஸ் காமன் மேனுக்கு அவனுக்கு வர சிச்சுவேஷன்ஸு அவனை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து தாண்டி எப்படி ஒரு ஹை ப்ரொஃபைலுக்கு ஸ்கேம்லேருந்து தப்பிச்சு வெளில வரான்றது ரொம்ப ரைட்டிங் வைஸ் சூப்பராக எழுதியிருந்தாரு. ஏன்னா முக்கியமாக இதில் வந்து கொஞ்சம் ஹர்ஷல் மேத்தாவோட அந்த ஒரு லைனையும் எடுத்துட்டு அந்த ஒரே இமேஜினேஷன் தான் அது எடுத்துட்டு இவர் வந்து இவரோட ஒரு ஹர்ஷல் மேத்தா ஸ்கேம் பற்றி தெரியாதவங்க கூட ஃபர்ஸ்ட் டே நிறைய பேர் புரியவே இல்லை. பட் அவங்களுக்கு அது படம் புரியும். ஸ்கேம் 92 வந்து பார்த்து நிறைய பேர் பார்த்தாங்க. பார்த்தவங்களுக்கு ஆக்சுவலாக டெக்னிக்கலாக அந்த படம் அந்த இது புரியல. ஏன்னா அது உண்மையிலே நீங்கள் வந்து ஷேர்ஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் தான் வந்து ஸ்கேம் 92வோட உண்மையிலே ஸ்கேம் 92 என்ன பண்ணாருங்கிறது புரியும். ஸோ அந்த இதில் வந்து கொஞ்சம் அடிப்படையாக அந்த ஒன்லைனை எடுத்துட்டு ஸோ இவங்களோட ஒரு எளிய மக்களுக்கும் புரியுற மாதிரி புரியுற மாதிரி சூப்பராகவே சொல்லிட்டாரு. அது எப்படி இவர் வந்து ஏமாற்றி எப்படி எஸ்கேப் ஆகலாம். பேங்க் சிஸ்டம்லாம் முன்னாடி அப்போ நம்ம ஒரு 30 வருஷம் முன்னாடி பேங்க் சிஸ்டம்லாம் இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, பேங்க்ல அடி வர்றது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த டைமில் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணிட்டுருந்தாங்க. உண்மையாக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எப்பயுமே இந்த ஒரு ஸ்கேம் படம் இருக்குல்ல, ஸ்கேம் பண்ணி இந்த ப்ராப்பராக ஸ்கேம் பண்ணி ப்ராப்பராக எஸ்கேப் ஆகி ப்ராப்பராக ஒரு பணக்காரன் ஆகிற மாதிரி கதை இருந்தால் அந்த படம் எப்பயுமே வெற்றி அடைஞ்சிடும். இந்த டெம்ப்ளேட்டு அதுக்கு ஒரு விதிவிலக்கு தான். அது நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டு இருந்த படம். அதில் வந்து நிறைய படம் இந்த மாதிரி எக்கச்சக்க படம் ஃபெயிலாக இருக்குது. இந்த ஸ்கேம் பண்ணி அது ப்ராப்பராக எழுக்காமல் அந்த மாதிரி படங்கள் ஃபெயிலியாக இருக்குது. ஆனால் லக்கி பாஸ்கர் வந்து உண்மையிலே இந்த ஒரு சூப்பரான ஒரு ஸ்கேம் படம். அது லாஸ்ட்டாக நம்ம எல்லாரும் இப்போ நாடே கொண்டாடிட்டு இருக்க புஷ்பா 2
உண்மையில சொன்னோன்னா எனக்கு புஷ்பா 1 கொடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல 50% இந்த படம் ஆக்சுவலாக கலெக்ஷன் வைஸ் வந்து ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கிட்டத்தட்ட 700 கிளப் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம். ஆனால் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி ப்ளஸ் கலெக்ஷன் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே இந்த படம் வந்து எந்த அளவு நம்ம தமிழ் ரசிகரை திருப்திப்படுத்தினா கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா இல்லை. புஷ்பா 1 வந்து ஒரு பக்காவாக இருக்கும். அதில் வந்து ஒரு 75% வரைக்கும் படம் இருக்கும். அது புஷ்பான்ற கேரக்டரோட ரைஸ் தான் அந்த ஒரு அந்த ரெட் சாண்டல்வுட் ஸ்மக்லிங் அந்த இண்டஸ்ட்ரி அதை பற்றி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ரைட்டிங்கில் பண்ணேன். இது கதை எங்கெங்கேயோ போகுது என்னெல்லாம் பண்ணுது. என்னன்னா சீன்லாம் ஒன்றுமே நல்லாவே இல்லை. என்ன இதில் நல்லா இல்லைன்னா என்ன ஒரு ஃபுல்லாக மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, கறி குழம்புல உப்பு இருக்குன்னு சொல்லிட்டான். அதான் வந்து அதுக்கு ஒரு ரொமான்ஸு எந்த கணக்கில் இல்லை. பட் அங்கங்கே ஒரு அந்த புத்தாலித்தனமாக ஒரு மாஸ் சீன்ஸ் எங்கெங்கெல்லாம் ஓகே மாஸ் சீன் இருந்து இந்த மாஸ் சீன்ல நல்லாவே மாசாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்மே வந்து இந்த எல்லாருமே சொன்ன அந்த ஜாத்ரா சீன் இருக்குல்ல, இந்த ஜாத்ரா சீன் எனக்கு பெருசாக கனெக்டே ஆகல. இல்லை எனக்கும் பெருசாக அந்த ஏன்னா அந்த கதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு ஒரு 4 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு. எப்போ ஃபாத் ஃபாசில் ஏமாற்றி ஸ்மகிள் பண்ணிட்டு அதை முடிஞ்சது. ஃபாத் ஃபாசில் கேரக்டர் அதோட போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் எங்கேயோ ட்ராக் பண்ணி அதில் பார்ட் 3 ஒரு லேக் எல்லாம் விட்டு அந்த ஜாத்ராவில் வந்து கிளைமாக்ஸில் வந்து பொண்ணை தூக்குறது, அது பார்ட் 3 ஒரு லீடை வச்சு குரூப்பே அதெல்லாம் காலை கட்டி போட்டாங்க. புதுசாக இந்த எப்பவுமே ஒரு ஹீரோக்கு வந்து மூஞ்சை கட்டி போடுவாங்க, கையை கட்டி போடுவாங்க. அதுலேருந்து எஸ்கேப் ஆகி வந்து அடிப்பார். இந்த வாட்டி என்னன்னா போன பாட்டில் வந்து கண்ணை கட்டிட்டு இது கை கட்டுற சீனில் வந்து அதுலேருந்து தப்பிச்சு புஷ்பா அடிப்பார். இந்த வாட்டி அதுக்கு மாதிரி கையும் கட்டி காலையும் கட்டியாச்சு. சரி அதுலேருந்து எப்படி அடிக்கிறான்னு பார்த்தா எல்லாரும் கடிச்சு கொள்றாரு. அந்த மாதிரி நிறைய இது பண்ணு. அதனால் ஒரு கிரிஞ்ச் மூவ்ஸ் நிறைய இருந்தாலும் அந்த படம் வந்து ஹிந்தி ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணி கொஞ்சம் நல்லாவே எடுத்தாங்க. அது இப்போ இப்போ என்ன ஃபேக்ட் இந்த புஷ்பா 2 ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோ லான்ச்சு ஏதோ ஃபஸ்ட்டு பாட்னாவில் எங்கேயே பண்ணாங்க. ஹிந்தி சினிமாவே அங்கெல்லாம் போய் பீகார்லாம் போய் ப்ரொமோட் பண்ணுறதை விட இவங்க அங்கே டார்கெட் பண்ணி பண்ணாங்க. அந்த ஒரு எஃபர்ட்டால் ஹிந்தியில் பெரிய அளவுக்கு இப்போ அது தொடர்ந்து என்னென்னா தெலுங்கு நிறைய படங்கள் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட சாய் பல்லவி நடிச்சு இன்னொரு படத்தோட பாட்டு ரிலீஸ் வந்து சிவன் பற்றிய பாட்டுனால அது வாரணாசியில் போய் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த கேம் சேஞ்சர் சங்கர் பண்ணுற படம் அதுவும் இங்கே பாம்பேல யூஎஸ் பாம்பேல வந்து இப்போ யூஎஸ் போயிட்டாங்க. ஸோ தெலுங்கு சினிமா வந்து அவங்க ஒவ்வொரு படமும் 1000 கோடி டச் பண்ணணுன்றதுக்காக ஒரு எஃபர்ட் எடுத்து அவங்க பண்ணிட்டு வந்து போஸ்ட் பாகுபலியே தெலுங்கு சினிமாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ தமிழ் சினிமாவும் ஆல்மோஸ்ட் தெலுங்கு சினிமாவும் ஒரு பிஸ்னஸ் வைஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் பெரிய ஸ்டேட் அவங்களுக்கு. ஆனால் வந்து ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் வந்து அமெரிக்கா மட்டும் தான் உங்களுக்கு பெரிய மார்க்கெட் தவிர மற்ற நிறைய ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா தான் மார்க்கெட் இருந்தது. இல்லை இப்போவும் மார்க்கெட் வைஸ் மார்க்கெட் வைஸ் 2 பேர் ஒரு இப்போ தமிழ் சினிமா வந்து தமிழ்நாடு ப்ளஸ் கேரளாவும் இருக்குது அப்படி போகிறது. பட் ஆனால் தெலுங்கு சினிமா வந்து அந்த ஹிந்தி சினிமா டார்கெட் பண்ணி போகிறதால நாங்கள் நிறையவே அங்கே ப்ராஃபிட் சம்பாதிக்கிறோம். நம்ம அது நம்ம டார்கெட் பண்ணி பண்ணுறதில்ல. அதுக்காக வந்து மெனக்கிடுறாங்க. டு பி ஃப்ராங்க் அவங்க ப்ரொமோஷன்ஸ் பண்ணி ஊருக்கு போகிறாங்க ப்ரொமோஷன் பண்ண. நம்ம ஆளுங்க நம்ம பக்கத்து ஊருக்கே போக மாட்டாங்க. அதுதான் ப்ரொமோஷன் பண்ணணும். இந்தியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எண்டாவதுலேயே வந்து ஒரு ஷாருக் கான், சல்மான் கான், ஆமீர் கான் அவங்களே என்ன பண்ணுவாங்க, இறங்கி வர செய்வாங்க ப்ரொமோஷன். நமக்கு வந்து லேக் ஆஃப் ப்ரொமோஷன்ஸு நம்ம வந்து ப்ளஸ் நம்ம பட்ஜெட் நம்ம இப்போ புஷ்பா 2 அந்த படத்தோட பட்ஜெட்டே 400-500 கோடி இருக்கும். இங்கே போய் எடுத்தாங்க. பட் அவ்வளோ பட்ஜெட் நம்ம எடுக்கிறது கிடையாது. இன்னொன்று நம்ம வந்து திரும்ப இந்த ஜாதி சார்ந்த படம் எடுக்கிறதாலேயே இது வந்து பக்கத்து ஸ்டேட்டில் போய் ரீச் ஆக மாட்டேங்குது. பட் இந்த வருஷம் நான் நிறைய தமிழ் படங்கள் ஓடிடியில் ரீச் அது நல்ல பேர் இருந்துச்சு. அடுத்த வருஷத்தில் எப்படின்னு தெரியல. 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பத்தில் கொஞ்சம் லேக்காக இருந்தாலும் பேங்காக தான் முடிஞ்சிருக்கு. ஆமாம். ஸோ டு பி ஃப்ராங்க் நல்லவே ரெவன்யூ. ஸோ 2025 எப்படி இருக்கும் போதுங்கிறத நம்ம பார்ப்போம். அதனால் 2024 வந்து முக்கியமாக விஜய் சாருக்கு, அதே மாதிரி வந்து அமரன் நம்ம சிவகார்த்தியனுக்கு, அப்புறம் விஜய் சேதுபதி, இவங்க 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெமரபிள் இயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் லப்பர் பந்து அவங்களுக்கும், அப்புறம் அரண்மனை 4 இவங்களுக்கும் கூட மெமரபிள் இயராக அமைஞ்சு போச்சு. ஸோ அடுத்த பார்ப்போம் என்னென்ன படங்கள்லாம் வெற்றி அடையுதுன்னு. மீண்டும் சந்திப்போம் வம்சி. இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி.